உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். The Lord will wipe our tears. நீங்கள் கலங்க வேண்டாம். You need not worry. ஹalleluya. Hallelujah. முதல் ஆராதனையிலே ஒரு தாயார் சாட்சி சொன்னார்கள். In the first service a sister testified. நீண்ட நாட்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லையா. For many years she did not have a child. இந்த ஆலயத்திலே வந்து பொருத்தனை செய்தார்களா. She made a vow in the church. தேவன் அவர்களுக்கு நல்ல குழந்தையை கொடுத்தார். God gave a good baby to her. வளர்ந்தது. It grew up. அந்த பிள்ளையினுடைய முகத்திலே எத்தனையோ கட்டிகள் போல வந்ததா. Many kind of tumors came. மருத்துவர்களை பார்த்து கலங்கி நின்றார். She was troubled seeing the doctors. தேவனுடைய சமூகத்திலே திரும்பவும் ஒரு பொருத்தனையை பண்ணினார்களா. She again made a vow in the presence of God. அடுத்த வாரமே இந்த கட்டிகள் எல்லாம் நீங்கி போனதா. Next week itself all. இன்றைக்கும் அவர் வாழ்கிறார். Even today he lives. அன்றைக்கு மாத்திரம் அல்ல. Not only that. இன்றைக்கும் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். Even today he moves in our midst. நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். Maybe you could be thinking. ஐயா என்னுடைய பிரச்சனைகள் இப்படிப்பட்டதா இருக்கிறது. Sir, my problems are like this. இது தொடர்ந்து போனா if it continues அதனுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். Its end will be like this. என்று நீங்கள் முடிவு செய்து வைத்திருக்கலாம். Maybe you could have determined. கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, the word the Lord gave to me. நான் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவேன். I will change the things for you. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். Maybe you could think. பிரதர் என்னுடைய ப்ராப்ளம் இப்படி இருக்கு. Brother, my problem is like நான் this. சந்திக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசு. The problem I made is so great. எத்தனையோ காரியங்களை செஞ்சு பார்த்துட்டேன். So many things I have done. என்னுடைய பலன் இவ்வளவுதான். My strength is only this much. இவ்வளவுதான் என்னுடைய கெபாசிட்டி. Only this is my capacity. இதனுடைய முடிவுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்க போகிறது. Its end is going to be like this. அது இப்படித்தான் முடிய போகிறது. This is how it's going to நான் end. விசுவாசிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. The Lord whom I believe is not simple. ரோமர் 4:17 படி அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். According to Romans 4:17 he calls the things உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் உருவாக்குவார். Even in your life the Lord will create. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே பேசுகிறேன். I believe so I speak. என் தேவன் உருவாக்குகிறவர். My God creates. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். He will change the things for you. எந்த காரியத்தை குறித்து கலங்கி நிற்கிறீர்கள்? What you are trouble thinking of. எஸ்தரின் புத்தகத்திலே வேதம் சொல்லுகிறது. Bible says in the book of Esther. ஒரு பெரிய சட்ட திட்டங்களை போட்டார்கள். They have put great laws. அந்த சூசான் நகரம் முழுவதும் கலங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. Bible says the city of Susa was troubled. ஆனால் அந்த பகுதியினுடைய நிறைவிலே But at the end of the portion. எஸ்தரின் புத்தகம் 9:1 சொல்லுகிறது. Esther chapter 9 verse 1. தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை. The word the Lord gave to me. காரியத்தை நான் இந்த மாதத்திலே மாறுதலாய் முடிய பண்ணுவேன். In this month I will change the things for you. நீங்களும் விசுவாசியுங்கள். You also believe. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். Lord will change the things for you. நம்மளுடைய தேசம் வாழ்க்கைப்படும். Our nation will get நாம் life. உலகத்தின் பார்வையிலே சிறுபான்மையாய் இருக்கலாம். Maybe we could be minority. ஆனால் தேவனுடைய பார்வையிலே பெரும்பான்மையானவர்கள். But in the eyes of the Lord we are great. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. You and I are not simple. தேவனுடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தை சுமக்கிறவர்கள். The one who carries the precious anointing of God. ஒன்றுமில்லாமல் உருவாக்கின ஆவியானவரை சுமக்கிறவர்கள். We are the one carrying the spirit of God. அவர்கள் தேசத்தின் சட்ட திட்டங்களை மாற்றினார்கள். They have changed the rules of the nation. ராஜாக்களை கலங்க பண்ணினவர்கள். They made the kings to be troubled. அதிகாரிகளை கலங்க பண்ணினவர்கள். Made the rulers to be அவர்கள் troubled. விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்தார்கள். By their faith they have overcome the world. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தையும் ஆவியானவர் இன்றைக்கு மீண்டுமாய் பலப்படுத்துகிறார். The spirit of God is strengthening your faith today. ஒருவேளை இப்படி முடிந்து போகுமோ? Will this end like this? பலவீனத்திலே முடிந்து போகுமோ? Will it end to the weakness? பிரச்சனையிலே முடிந்து போகுமோ? Will it end to the problem? என்று நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம். Maybe you could be troubled. அப்படி அல்ல. Not in that என் way. தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய My பண்ணுவார். Lord will change the things for you. ஹalleluya. Hallelujah. எரேமியாவின் புத்தகம் 33:11 சொல்லுகிறது. Jeremiah chapter 33 verse 11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சேனைகளின் முன் போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று அவர்கள் முன்னில் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I will restore the fortunes of the land as they were before, says the Lord. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. இந்த களிப்பின் சத்தம், this sound of joy, இன்னும் நம் மத்தியிலே கர்த்தர் மறுபடியுமாய் திரும்பவும் உயிர்ப்பிக்க பண்ணுவாராக. may the Lord restore it again in our midst. தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண உங்களால் என்னால் முடியும். By you and me it is possible to change எதனால்? the things. ஜெபத்தினால்.
By our prayer. ஹalleluya. Hallelujah. ஜெபத்தினாலே முடியும். By prayer it is possible. தேசம் முன்னில் இருந்தது போல Just like the nation was before. மணவாட்டியாகிய எஸ்தரை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி That கொண்டிருக்கிறார். is why the Lord is preparing the bride Esther. எஸ்தர் சாதாரணமானவள் அல்ல. Esther is not a simple one. தேவன் அவளோடு கூட இருக்கிறார். God is with her. அவள் ஜெபத்தினாலே By her காரியங்களை prayer மாறுதலாய் முடிய பண்ணுவார். He will make change the things of the nation. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஹalleluya. Hallelujah. சிலர் சொல்லுகிறார்கள் இனி அவ்வளவுதான், Some are saying இனி it is இருண்ட காலங்கள் தான். hereafter the not நான் days. விசுவாசிக்கிறேன். But I believe இந்த வசனத்தின்படி as per this அவர்கள் word, முன்னிருந்த போல் இருக்கும்படி as they were before. தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் The சொல்லுகிறார். Lord says, I will change the என் captivity of the தேவன் nation. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. My God who calls the things which do not நம்முடைய exist. சிவகங்கை மாவட்டத்திலே 9 தாலுகாவிலும் ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். Each of the people in 9 talukas of Sangay will be ஒரு saved. எஸ்தரால முடியும் அப்படின்னு சொன்னா If it is possible by an இருக்கிற Esther, ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் செய்ய through முடியும். each one God can perform ஒரு it. யூத குலத்தை மாற்ற முடியுமே ஆனால், If he could change the அவர்களை tribes, தப்புவிக்க பண்ண முடியுமே ஆனால், if he could escape them, நான் விசுவாசிக்கிறேன். I believe நம் it. ஒவ்வொருவருடைய அபிஷேகத்தையும் கொண்டு, By each of the anointing, நம்முடைய ஒவ்வொருவருடைய வைராக்கியத்தையும் by கொண்டு, each of our நம் zeal, ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பையும் by கொண்டு each of our இந்த dedication, சிவகங்கை மாவட்டத்தை நாம் சுதந்தரிக்க we are போகிறோம். going to inherit this Sivagangai. 9 தாலுகாவிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட போகிறது. In all the 9 talukas, the blood of Jesus ஒரு is going to be எழுப்புதல் ஏற்பட sprinkled. போகிறது. A revival is going to take விசுவாசிக்கிறவங்க ஒரு place. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஹalleluya. Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன். I believe it. ஆகவே நான் பேசுகிறேன். So I speak. யுத்தம் உங்களுடையதல்ல, He says the battle is not செய்ய வேண்டியது yours. என்னுடைய வேலை என்று அவர் He சொல்லிவிட்டார். says it is my job to do நாம் it. சுற்றி சுற்றி சுதந்தரிக்க We are போகிறோம். going to round about in anything. இந்த காலங்கள் வரும்பொழுது சபைகள் கூனி குறுகி போவதல்ல, It is not for the churches to அவர்கள் bend down. பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். In their weakness they receive ஒரு சில strength. சம்பவங்கள் நடைபெறுவதை, தேசம் சிறையிருப்பில் இருப்பதை பார்க்கும் பொழுது ஜனங்கள் அலறிக் கொண்டிருக்கவில்லை. People did not scream when they saw nation in captivity. தேவனுடைய பாதத்திலே விழுந்து அந்த சிறையிருப்பை மாற்றினார்கள். They prostrated in the feet of God and changed the உங்களுக்குள் இருக்கிற captivity. அபிஷேகம் The சாதாரணமானதல்ல. anointing in you is not a simple பேசுகிற one. நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள். You and I are simple. ஆனால் சுமக்கிற அதிகாரமும் சுமக்கிற வல்லமையும் சாதாரணமானதல்ல. But the power and the anointing what we carry is not அது simple. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். It will change the things. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரேயானால், If God has chosen you in Sivagangai, உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டம் தேவனுக்கு உண்டு. God has a great plan about you. ஒவ்வொரு தாலுகாவிலும் நாம் ஜெபநடை செய்ய We போகிறோம். are going to go for a prayer walk in each நான் of the விசுவாசிக்கிறேன். taluka. I believe ஒரு it. பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசம் காணும். Our nation will see a great இதெல்லாம் change. நடைமுறைக்கு ஒத்து வருமா தம்பி? You can think, is it practically சூழ்நிலைகள்லாம் possible? எப்படி இருக்கிறது தெரியுமா? Do you know how the things are in the எப்படி world? வேண்டுமானாலும் இருக்கட்டும், However it may be, தேவனால் சகல காரியங்களை மாற்ற God முடியும். can perform everything. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe நான் it? ஒரு மேடை பேச்சுல பேசல, I am not speaking just தேவ to the பாதத்துல stage. வைச்சு விட்டு உங்க சமூகத்துல இந்த I kept வார்த்தையை at the சொல்றேன். feet of the Lord and saying it. இது வல்லமை உள்ளது. This is powerful. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தேவன் சபைகளை தெரிந்து கொண்டார். God has chosen churches in each of the அதிலே states. கர்த்தர் நம்மையும் God தெரிந்தெடுத்திருக்கிறார். have also chosen தகுதி us. இல்லாத நம்மையும் தகுதிப்படுத்தியிருக்கிறார். God has also made us நாம் ஜெபிக்கும் பொழுது capable. சுதந்தரித்துக் கொள்ள When we முடியும். pray, we can inherit. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண For the Lord to change the things, சுருக்கமாய் சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு ஜெபிக்கலாம். we let it meditate in a short எஸ்தரின் way. புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Esther chapter 2 and verse 17 says, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says, and made her queen in the place of Vashti. இது நடைமுறையில் நடந்த ஒரு உண்மை சம்பவமாய் இருந்தாலும், Even though it is a true incident, நீங்கள் இதை மாம்சீக ரீதியா இந்த வசனத்தை பாராமல், you do not see it in a physical way. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய பார்வையோடு அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். With the spiritual sight, I ask you to see this. அங்கு வேதம் சொல்லுகிறது, There the Bible அவளை says, வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். and made her queen in the place of Vashti. அப்ப தேவன் ஒரு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு So the Lord to change things, ஏதோ ஒரு காரியத்தை எடுக்கிறார். He is taking away
one ஏதோ thing. ஒரு காரியம் தேவனுக்கும் ராஜாவுக்கும் அந்த இடத்திலே வஸ்திக்கும் இடையிலே ஒரு பெரிய காரியம் நடந்திருந்தது. So something great has happened between them. அது தேவனுக்கும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு காரியம் தடையாக இருக்கும். Some is stopping between God and the people. வஸ்தியை அந்த இடத்திலிருந்து நீக்கிவிட்டு He removed Vasti from the place. எஸ்தர் அந்த இடத்திலே நிறுத்தப்படுகிறார். Esther was made to சில stand. நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை நம்மை விட்டு பிரிப்பார். And sometimes we could see God separates. ஆமென் few சொல்லுங்க. things. ஹalleluya. Hallelujah. ஆமென். இது உலகத்திற்குரிய பார்வையிலே அல்ல, It is not in the worldly side. ஆவிக்குரிய பார்வையிலே பாருங்கள். You see it in the spiritual ஒரு side. மாற்றத்தை நாம் சந்திக்க வேண்டுமே ஆனால், If we have to see a காரியம் change, மாறுதலாய் முடிய வேண்டுமே ஆனால், if the things has to be changed, சிலர் தங்களுடைய அடிமை பாவத்திலே இருப்பார்கள். some will be in the slavery of பிரதர், sin. என்னால் அதை விடவே முடியல பிரதர். They will say, brother, I'm unable to பிரதர், leave நான் it. வெறுக்கிறேன் பிரதர். Brother, I hate எனக்கு அந்த it. பாவம் சுத்தமா பிடிக்கல. I do not like that sin. நான் அருவருக்கிறேன். I hate ஆனா it. வெறுத்தாலும் But even though hating அதையே it, திரும்ப செஞ்சிரு. still I'm doing the sin. எத்தனை முறை நான் அந்த கதவை மூடணும்னு நினைக்கிறேன். How many times I want to shut the door? எத்தனை முறையோ மூடி பார்த்துட்டேன். I have shut many அந்த தீய times. இச்சைங்கிற ஒரு பாவம் இருக்குல்ல, But that sinful lust, அது நான் வெறுக்கிறேன். I hate ஆனா it. திரும்ப என்னையவே வந்து அதை அப்படியே மைண்ட் டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. But often it comes and diverting. இது தேவனுக்கு பிரியமில்லாதன்னு தெரியுது. I know it displeases இந்த God. கதவை அடைச்சிருங்கன்னு சொல்றேன். I'm saying you close this door. ஆனா அடைக்கவே என்னால முடியல. But I'm unable to close it. சில கதவுகளை கர்த்தர் பிடுங்கி உடைச்சிருவார். God will break away few சில doors. மனிதர்களை அப்படி பிரிச்சு கொண்டு போயிடுவார். He will separate few people. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்றாரு. God promised to நான் Abraham, உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. நான் உன்னை பார், கடற்கரை மணலை பார், See the sea sands. வானத்தின் நட்சத்திரங்களை You பார். see the stars of the என்ன sky. கூடுமானால் என்ன, If you could count it, ஆசீர்வாதத்தை சுமக்கிறா, you carry the blessing, ஆனா அதை பெற்றுக்கொள்ளல. but you not receive it. லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. Problem was taking place between the ஒரு நாள் shepherds. கர்த்தர் அதை பிரிக்கிறார். One day the Lord separated. ஒரு நாள் அவர்கள் இருவரையும் பிரித்தார். One day he separated the booth. தேவன் காண்பித்த பாதையிலே ஆபிரகாம் செல்லுகிறார். Abraham went in the way என் God அன்பு showed. தேவனுடைய பிள்ளைகளே, The people of God. ரூத்தை கர்த்தர் பிரித்தார். God separated Ruth. மோவாப் தேசத்திற்கு போ என்று நகோமி சொல்லுகிறார். Naomi says to go to Moab. இல்ல, நான் உம்மை பின்பற்றி வருவேன். No, I will follow you. நான் உம்மை பின்பற்றி வருவேன். I will follow அங்கு you. சொந்த பந்தங்கள் இருக்கட்டும், மோவாபிலே இருக்கட்டும், Let relatives be in Moab. நான் மோவாபை விட்டு பிரிந்து வருகிறேன். But separates from Moab. ஹalleluya. Hallelujah. சில நேரங்களிலே வஸ்தி சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஒட்டிக்கொண்டு இருக்கும். Sometimes these of the things related to Vasti could be still. நாம் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோமா? Do we expect a great change? இவைகளை விட்டுவிட வேண்டும். We have to leave it. மாம்சத்தை விட்டுவிட வேண்டும். Have to leave the தீய flesh. இச்சைகளை விட்டுவிட வேண்டும். Have to leave the sinful உலகத்திலும் lust. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். Do not love the world and the things of the சிலருக்கு சில world. மனுஷர்கள் இல்லாம இருக்க முடியாது. Some cannot remain சிலருக்கு without சில you people. அவனுடைய நண்பர்கள் இல்லாமல் இருக்க Some முடியாது. cannot stay without their சிலருக்கு friends. போதை வஸ்துக்கள் இல்லாமல் இருக்க Some முடியாது. cannot stay without the drugs. ஆனாலும் அந்த பாவத்தோட கர்த்தரை தேடி வருவார்கள். But still even with the sin ஆனா they seek தேவனுக்கும் God. அவர்களுக்கும் தொடர்பே இருக்கு. But no relationship between கர்த்தர் them to நம்மளோட God. கூட பேசுறார். God is talking to இந்த us. மாற்றம் வேண்டுமா? Do you need a நீ ஒரு change? மாற்றத்தை பார்க்கணும்னு Do நினைக்கிறியா? you want to see a அந்த change? இடத்தை ரிமூவ் பண்ணிரு. You take away that அந்த place. காரியத்தை டெலீட் பண்ணிரு. You delete the நீ thing. செய்யற அந்த தவறை இன்னைக்கே மாத்திரு. You change the sin you are நான் committing. விசுவாசிக்கிறேன். I believe it. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமானா If one of the way pleases God, சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் even his ஆவார்கள். enemies will become his friends. ஹalleluya. Hallelujah. எத்தனை நாட்கள் நாம் அந்த பாதையிலே நின்று கொண்டிருக்க முடியும்? How many days we can stand in that way? நான் விசுவாசிக்கிறேன். I believe it. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது. The words of the life, word of God are life அவருடைய giving. வார்த்தை ஆவியாய் இருக்கிறது. His words are spirit. அது சாதாரணமானதல்ல. It is not a simple அது thing. விடுவிக்கும் வல்லமை உள்ளது. It has the power to deliver. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். Everyone are delivered. இன்னும் விடுவிக்கப்படும்படி கர்த்தர் நம்மோடு நடுவிலே செயல்படுவாராக. May the Lord work even to deliver more. ஹalleluya. Hallelujah. புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொன்ன வந்த வார்த்தையை? Did you understand what I said? மாற்றம் ஏற்படுறதுக்கு முன்னாடி Before a change, ஆவிக்குரிய பார்வையில in the spiritual side, ஆயத்தமாக்கப்பட்ட எஸ்தர் வந்து உட்கார்ந்தார். the prepared Esther should come and sit. யார் எடுக்கப்படணும்?
வஸ்தி நீக்கப்படணும். Vasti should be removed. ஹalleluya. Hallelujah. தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து வைத்திருப்பார். God has prepared everything. அவருக்கு தெரியும் He knows இந்த it. காரியத்தை இவர்கள் வைந்தால் தான் செய்ய முடியும் என்று. He knows only this person can do அப்படிப்பட்ட it. ஆவி நமக்கு தேவை. We need that kind of spirit. அந்த ஆவி வந்தா உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். When that spirit comes, God will perform through you. ஹalleluya. Hallelujah. சில நேரம் அதை பிரிக்கும் பொழுது Sometimes when it is சந்தோஷமா separated, இருக்கும்னு நினைக்கிறீங்களா? do you think it will be happy? கஷ்டமா இருக்கும். It will be very ஒரு difficult. அக்கிரமத்தை ஒரு பாவத்தை சிலர் விட்டுட்டு வரும் பொழுது When some leaves this sin, சந்தோஷப்படுறதை விட துக்கப்படுவாங்க. they will be more grieved. எவ்வளவு போராட்டம் பிரதர். How much struggle, சிலர brother. கர்த்தரே அந்த காரியத்தை அந்த கதவை அடைச்சு போடுவார். God will close the door for அவங்களே some. அவங்களுக்கு விரோதமா பேசி அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. They themselves will speak against and will நீங்க உட்கார்ந்து separate. கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. You will be worried. அம்மா எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா அவரை? Do you know how much I நான் love him? எவ்வளவு உதவி செஞ்சேன் Do தெரியுமா you know அவருக்கு? how much I helped எங்க him? போனாலும் அவரை கூட்டிக்கிட்டு போறேன். Wherever I go, I எங்க used to. போனாலும் அவர் இல்லாம நான் போக மாட்டேன். Without him, I never go. அப்படி இருந்திருந்தா ரெண்டு பேருமே குட்டிச்சவரா போயிருந்திருப்பீங்க. If so, both of them will be spoiled. அதனாலதான் கர்த்தர் சிலரை பிரிச்சு விட்டார். That is why God separated நம்ம நினைச்சு you. கலங்கிக்கிட்டு இருப்போம். We'll be thinking in சே இப்படி trouble. ஆயிருச்சே. Oh, this is happening. எல்லாம் நன்மைக்கே. Everything is for good. ஹalleluya. சிலர் உங்களை விட்டு கடந்து போனதும் நன்மைக்கே. It is also good if you have passed away. உங்களை மறந்து போனதும் நன்மைக்கே. It's also good they are forgotten. தேவன் ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில God is செய்வதற்காக, making a new change. உங்களை ஒரு புது படைப்பாய் படைப்பதற்காக, It is to create you a new creation. கடைசி நாட்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை சுமப்பதற்காக To carry the last days anointing. தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். God is seeking. ஹalleluya. Hallelujah. இன்னும் கொஞ்சம் காலம்தான் உன் என்று அறிந்திருக்கிற சாத்தான் Satan knows he has only little time. அதிதீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். He is working fast. நான் தெரிந்து கொண்ட ஜனம், The people whom I have chosen, அந்த ஜனங்களை தேவன் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God is strengthening them. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். Even today the Lord strengthens you. ஹalleluya. Hallelujah. நீங்கள் பல காரியங்களுக்காய் ஜெபிக்கலாம். You may pray for many things. ஜெபிப்பதற்கு முன்பதாக அந்த விண்ணப்பத்தை நீங்கள் வைத்துவிட்டு Before that prayer, keep the prayer நீங்கள் request. வஸ்தியை நீக்கி விடுங்கள். You remove that vasti. உங்கள் வாழ்க்கையில எது தேவனுக்கு கொஞ்சம் தடையா இருக்கிறதோ God is stopping between you அதை and நீக்கி God. விடுங்கள். You remove it. உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். God will do miracles in அவர் your midst. செயல்படாது தடை செய்கிறது. It stops God's அந்த miracles. ஸ்திரீ கீழ்ப்படியாமையில இருக்கிறார். That woman is in disobedience. ஆகவே அதை நீக்கி விடும் பொழுது So you remove it. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம் நடுவிலே செய்வார். The Lord will do a great change. ஹalleluya. Hallelujah. ஆமென். நம்மை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். Only through us the Lord will do. நம் ஒவ்வொருவரை குறித்து அந்த ஆலயத்துல பேசுற இங்க இருந்து அந்த கடைசில இருக்கிறவங்க வரைக்கும் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள். From the beginning till the end, the chosen vessels of God are here. பல இடங்களில் இருக்கலாம். We may be in many பல places. வேலைகளை செய்து May கொண்டிருக்கலாம். be performing many ஆனால் நம் works. மேல் தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார். But God is with great expectation. ஹalleluya. Hallelujah. நம்மை கொண்டு செய்து முடிப்பார். He will perform through us. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? ஆமென். Amen. ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you prepared? சுதந்தரிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you prepared to inherit? ஹalleluya. Hallelujah. ஆமென். நிச்சயமாய் சுதந்தரிப்போம். Definitely we will inherit. தேசம் தேவனுடையது. The nation belong to தேவன் God. அதை சுதந்திரமாய் நமக்கு தருவாராக. May the Lord give it as an inheritance. வாசிக்கும் பொழுது எனக்கு அதுதான் தோன்றியது. This is what I thought when I read this portion. ஜனங்கள் கலங்குகிறார்கள். The people are troubled. தேவன் ஒரு பக்கத்திலே ஆயத்தம் பண்ணி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். But one side God is preparing and rising. அங்கு கோலியாத் வந்து நிற்கிறான். There Goliath is ஒரு standing. கூட்டம் கலங்குகிறது. One group is troubled. இந்த மனுஷன் மாத்திரம் தைரியமா எழும்பி கொண்டிருக்கிறார். Only one person is racing boldly. நம்ம எந்த பக்கம் இருக்கிறோம்? Which side are we? கலங்குகிறவர்கள் பக்கமா? Are we in the side of the troubled ones? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us. ஒரு பெரிய மாற்றத்தை நாம் சந்திப்போம். Let us meet a great change. எத்தனை இரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது. How many blood have we shed? எவ்வளவோ சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். We are hearing many news. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார். Many holy saints have dedicated என் அன்பு themselves. தேவனுடைய பிள்ளைகளே, The people of God. தேவனுடைய சபை என்பது The church of God is ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பகுதி மாத்திரமல்ல. not only the side to receive a blessing. அது விலையேற பெற்ற இன்னொரு பகுதி அதிலே உண்டு. There is also another precious side. ஹalleluya. Hallelujah. எஸ்தர் 4வது அதிகாரம் In Esther chapter 4, 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. verse 13. மொர்தகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நினைவு கொள்ளாதே. ஆமென். Amen. எல்லாரும் மாட்டிக்கிடுவாங்க. Everyone will be caught நான் ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால, because I am in a position, நான் ராஜாவின் இடத்துல இருக்கிறதுனால because I am with the king. நான் தப்பித்துக் கொள்வேன் என்று
நினைவு கொள்ளாதே. Do not think that you will escape. அதாவது நான் தப்பிச்சிட்டா போதும், It's enough if I escape. நான் சுகமாய் வாழ்ந்தால் போதும் It's enough if I dwell என்கிறவன் safely. கிறிஸ்தவன் அல்ல. He is not a Christian. அல்லேலூயா. Hallelujah. இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் If you remain silent at this time, யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. இந்த hallelujah, காலம் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, this is not the time to be silent. வேறு இடத்திலிருந்து ரட்சிப்பு வரும். Deliverance will rise from another place. அதோடு கூட வேதம் சொல்லுகிறது, Also Bible says, நான் உன் குடும்பம் இப்படி ஆயிரும். but your family will உனக்கு become இந்த like ராஜ this. மேன்மை ஏன் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். Why you have received this royal position? இந்த காரியத்திற்கு உதவியாய் இருப்பதற்கு, For to be the help for such a இந்த time. காரியத்திற்கு உதவியாய் இருப்பதற்கு, For to be a help for யூத such a குலம் time. ரட்சிக்கப்படுவதற்கு, For Jews to be யூதர்கள் saved. For காப்பாற்றப்படுவதற்கு the Jews to be எஸ்தர் saved. உனக்கு மேன்மை கிடைத்திருக்கிறது. Esther, you have received this என் அன்பு position. தேவனுடைய பிள்ளைகளே, Dear people of நமக்கு God, நல்ல பொசிஷன் ஏன் கிடைச்சிருக்கு? why we received this position? நம்மள கர்த்தர் நல்ல ஸ்தானத்துல ஏன் உட்கார Why வைத்திருக்கிறார்? God made us to sit in this நமக்கு position? ஏன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தார்? Why He has given this ஏன் blessing? நமக்கு இவ்வளவு நல்ல பிள்ளைகளை கொடுத்தார்? Why He has given us good children? நாம் அவ்வளவு பரிசுத்தமானவர்களா? Are we so holy? அப்படி ஜெப வாழ்வு உள்ளவர்களா? Do we have such a prayer ஏன் life? தெரியுமா? Do you know why? நம் மூலமாய் ஒரு எழுப்புதல் Through ஏற்படுவதற்காக, us a revival to take place. நம்ம மூலமாய் இந்த 9 தாலுகாவிலும் தேவனுடைய நாமம் அறிக்கை Through பண்ணப்படுவதற்காக, us the name of God to be confessed in all the world. இதற்காகத்தானே இந்த ராஜமேன்மையை தேவன் Only கொடுத்திருக்கிறார். for this He has given a royal நீ position. மௌனமாய் இருந்தா If you remain silent, யூதருக்கு வேறு இடத்திலிருந்து ரட்சிப்பு வரும். salvation for Jews will rise in இது another மௌனமாய் இருக்கிற place. காலம் அல்ல, This is not the time to be இது silent. அமைதலாய் இருக்கிற காலம் அல்ல. Not the time to be எஸ்தர் உடனே silent. சொல்லுகிறார் மொர்தெகாயை பார்த்து, Esther immediately நீங்களும் says, நம்முடைய ஜனங்களும் சேர்ந்து உபவாசித்து ஜெபியுங்கள், you and your people நான் fast. ராஜாவை சந்திக்கிறேன். I will meet the king. நான் செத்தாலும் சாகிறேன், Let me even நான் die. செத்தாலும் சாகிறேன். Let me even என் die. ஜனங்களுக்காக For my people. தேவன் சாக விட மாட்டார். God will not let you யூத die. ஜனங்களை காப்பாற்றினது போல As He has saved Jews, ஜனங்களையும் கர்த்தர் the மீட்டெடுப்பார். Lord will also redeem our people. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே You ask the இந்த Lord, ஒரு வைராக்கியத்தை மட்டும் என் உள்ளத்துல போட்டு, Lord, put this kind of zeal in my இந்த heart. வைராக்கியம் தான் பேதுருக்குள்ள இருந்துச்சு. This zeal was in Peter. முதல்ல அவர் பயந்துட்டாரு, First he was அவர் என்ன ஆனாலும் afraid. பரவாயில்லன்னு அடுத்து துணிஞ்சிட்டார். After that he became இந்த bold. வைராக்கியம் தான் பவுலுக்குள்ள இருந்துச்சு. This zeal Paul இந்த had. செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ளயும் Also in you and me. இந்த ஒரு வைராக்கியத்தை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. Lord, give this zeal. எகுக்குள்ள இந்த வைராக்கியம் இருந்துச்சு. Jehu had this zeal. எப்படி எலியாவை கலங்க பண்ணினாயா நீ? Did you trouble யேசபேல் Elijah? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். I will not leave you, அவன் Jezebel. வெறும் வைராக்கியம் கொண்டான். He got more இந்த zeal. கடைசி நாட்களிலும் In the last day, தேவன் அதை எதிர்பார்க்கிறார். God expects நம்முடைய that. முற்பிதாக்கள் இருந்த ஒரு வைராக்கியம், The zeal of our forefathers இந்த had. வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவ ஆவியானவர் கொடுப்பாராக. May the Spirit of God give this to you and நீங்க me. அர்ப்பணிச்சு சொல்வீங்களா? Will you dedicate and தேவனே say, எனக்குள்ள அந்த பாரத்தை கொடுங்க. Lord, give this burden ஒரு to me. பிரசங்கத்துல இல்ல, Not in a ஒரு message. பேச்சுல இல்ல, Not in the நான் வீட்டுக்கு word. போனோனே மறந்துட கூடாது. I should not forget in my home. எப்போது இது என் நினைவாவே இருக்கணும். This should always in my எனக்கு thoughts. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை இந்த ஆராதனையில கொடுங்க. In this service, give that kind of zeal. ஹalleluya. ஒரு மாற்றத்தை சந்திக்கிற நாட்கள் இந்த நாட்கள். These are the days to expect a change. ஜெபத்தினாலே நம்மளுடைய பகுதிகளை நிரப்புகிற நாட்கள் இந்த The நாட்கள். days to fill our areas with எத்தனை பேர் prayer. ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready? நடந்தே சுதந்தரிப்போம். Let us walk and நடக்க inherit. முடியாம நடந்தாலும், Even though unable to தத்தி walk, தத்தி நடந்தாலும் even though stumbling in walking, நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்வோம். definitely we will நம்மை inherit. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். We can perform everything to Christ who strengthens அதனுடைய us. பலன் என்ன பிரதர்? What is its reward? எனக்கு என்ன brother? பிரதர் பிரயோஜனம்? What is the use இதை of it? செய்யறதுனால எனக்கு என்ன நடந்தது? What do I profit by அதே it? மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். The same incident took place in Mordecai's எஸ்தர life. அங்க இருக்கிற 7 தாதிமார்களிடத்துல கன்னிமார்கள் இருக்கிற இடத்துல அர்ப்பணித்து விட்டார். They have dedicated Esther to the eunuchs. இவர் என்ன பண்றாருன்னா, எப்படி இருக்கிறாள் எஸ்தர் என்பதை நலம் விசாரிப்பதற்காக அரண்மனையினுடைய வாசலிலே அப்பப்ப வந்து உட்கார்ந்திருப்பது அவருடைய வழக்கம். Sometimes he comes and sits in the palace gate to inquire about Esther. ராஜாவை பாதுகாக்க வேண்டிய 2 காவலர்கள் அங்கு நிற்பார்கள். 2 of the servants are there to protect the king. ஒருவரோடு ஒருவர் One பேசிக்கொள்வார்கள். is speaking to another. என்ன பேசுவார்கள் என்றால், What they speak, ராஜாவை எப்படிடா போட்டு தள்ளலாம்? how to kill the king. யாரு?
ராஜாவை காக்கிறவர்கள் The one who protects the king. ராஜாவை மேல் எப்படி கை போடலாம் How to kill the king. ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். Both are speaking to one another. மொர்தெகாய் தேவனுடைய மனுஷன், Mordecai is a man of God. கர்த்தருக்கு பயந்த மனுஷன். The God-fearing person. யோசித்து பாருங்கள், இந்த வார்த்தை அவருடைய காதிலே விழுந்து விட்டது. He heard this word in his ears. எஸ்தரிடத்திலே சொல்லுகிறார், He says to நீ Esther, போய் ராஜாவினிடத்திலே இதை அறிவி. you go and announce to the ரெண்டு king. பேர் இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Two of them are planning like this. ராஜாவை க்ளோஸ் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சிரும், எல்லாம் நமக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. They are thinking if they murder the king, நீ everything will போய் be சொல்லுன்னு சொல்றாங்க. She says you go and tell எஸ்தரும் him. போய் அறிவிச்சா. She also says என்ன நடந்ததுன்னு ராஜா கூப்பிட்டு விசாரிச்சாரா. the king inquired. விசாரிக்கும் பொழுது When he inquired, ரெண்டு பேரும் செய்தது உண்மைதான். but both of them did was ரெண்டு true. பேரையும் தூக்கி தூக்குல போட்டுரு. So hang both of them. அடுத்த சம்பவத்துக்கு போயிட்டார் ராஜா. The king went to the next ஓ, time. இவ்வளவு பிரயாசப்பட்டாங்களே, They have taken so much effort. இவ்வளவு பிரயாசப்பட்டாயே மொர்தெகாய், Mordecai, you have taken so much effort. இவ்வளவு பிரயாசப்பட்டியே எஸ்தர், Esther, you have taken so much என்ன effort. நன்மை கிடைச்சிச்சு? What profit did you receive? அவர் என்ன பண்ணிட்டாரு? What he did? ஓகே, நல்ல வேளை நான் பாதுகாக்கப்பட்டனா, Was I protected? நான் அடுத்த சம்பவத்துக்கு போயிடுறேன். Let me go to the next thing. ஓகே, ரைட், அப்படின்னு முடிஞ்சிருச்சு. It was over with it. அந்த உலகத்திற்குரிய ராஜா மறந்து போயிட்டார். That worldly king forgot. ராஜா அதை குறித்து யோசிக்கவே இல்லை. The king did not even think of இப்படி it. ஒரு நல்ல காரியம் செஞ்சானே, He did a good thing. நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்காக மனுஷன் பட்டானே பிரயாசம். He has taken efforts to protect ஆனா ஒரு me. நன்றியாவது இந்த மனுஷன் சொல்லக்கூடாதா? Did not the king should say உலகத்து அகஸ்வேரு ராஜாக்கள் மறந்து தான் the போவாங்க. worldly Ahasuerus will forget. நான் சொல்றது உண்மையா? Is it true what நீங்க I பல say? நேரங்கள்ல யோசிக்கலாம், Many times you may பிரதர் think, இவருக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு பிரதர், brother, he was with நான் nothing. அவர் நல்லா திடப்படுத்தி அவருக்கு சில காரியங்களா செஞ்சு உதவி செஞ்சேன். I have strengthened him and helped him ஆனா much. இன்னைக்கு உயர்ந்த பிறகு கொஞ்சம் கூட மனுஷன் அப்படி உர்தா பார்த்துட்டு போறாரு, கண்டுக்கவே மாட்டாரு, மறந்துட்டாரு. After he was went high, he did not even see. அவங்க மறந்துட்டு போட்டோம், Let them forget. கர்த்தர் மறக்க மாட்டார்ல. God will never forget. ஹalleluya. Hallelujah. அப்படி ராஜா வராரு. The king is coming. ஒரு நாள் ஞாபகம், அவருக்கு ஒரு தூக்கம் வரல. He did not get sleep. ஞாபக புத்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஞாபகம் வந்துருச்சு, In the book of remembrance, he இப்படி ஒருத்தன் remembered. செஞ்சுட்டானே, One has done like this. நமக்கு இவ்வளவு ஒரு நன்மை He செஞ்சிருக்கானே, has done so இப்படி much good. மறந்துட்டோமே. We have forgotten him. அப்பதான் ஆமான் ஜாலியா உள்ள வர்றாரு. Only then Haman enters. அப்படி வந்து ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள ஃபுல்லா பிரவேசித்து உள்ள வருகிறார். He has entered the palace. யார் பாங்க? Who is he? நான் தான் ஆமான் வந்திருக்கிறேன் ராஜா. I am Haman has come. ராஜா கனப்படுத்துகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? What should be done for the person to be honored by எப்படி a பாருங்க, king? ராஜா இப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்லி இருந்திருந்தா ஆமான் வாய் அடைச்சிருப்பார். If the king has said மொர்தெகாயை கனம் பண்ணணும்பா, எப்படிப்பா கனம் பண்ணலான்னு கேட்டு இருந்திருந்தா எப்படி சொல்லியிருப்பா? யோசிச்சு பாருங்க. அவனையா அதெல்லாம் கனம் பண்ணவே வேண்டாம், அப்படிப்பட்ட ஆளுகளாம் உயர்த்தி விட்டுறாதீங்கன்னு சொல்லுவான். he will say, do not honor such a person. ஆனா இங்க ஆமான் அகஸ்தியர் ராஜா கேக்குறாரு, சிம்பிளா சொல்றாரு. But the king asked simply, ராஜா ஒருத்தனை கனம் பண்ண என்ன பண்ணணும்? what king ராஜ should do? வஸ்திரம் தரிப்பிக்கணும். He should be put royal ராஜா garments. போற குதிரையில போகணும். Should be riding அந்த the செங்கோலை royal பிடிச்சுக்கறணும். horse. He should hold the அப்படி scepter. ஊரெல்லாம் அப்படி ஒரு ரவுண்ட் He வரணும். should go around the உள்ளத்துல வேற ஆமான் சொல்லிக்கிறான், Haman saying in the heart, ராஜா என்னை அல்லாமல் யாரை கனம் பண்ணி விட oh, போகிறார்? is the king going to honor without me? சத்துருக்கள் சில நேரம் இப்படித்தான் நம்ம ஏளனமாய் நினைப்பார்கள். Sometimes the enemy despises like this. யார பண்ணிர முடியும், இவன்லாம் ஒரு ஆளா? Is he a person? நம்மள தான் முன்னாடி நிறுத்துவாரு ராஜா. The king will make us to சில stand மனிதர்கள் first. நினைக்கலாம், Some people may ஆனால் think, தேவன் குப்பையில் இருக்கிற நம்மை தான் தெரிந்து கொண்டார். but God chooses us from the trash பலவான்களை எல்லாம் வெட்கப்படுத்துறதுக்கு in order to put to shame the பலவீனமான mighty. ஆட்களை கர்த்தர் தெரிந்து The கொண்டார். Lord chooses the weak. எவ்வளவு உன்னதமான இரட்சகர் பாத்தீங்களா? See what a wonderful சில Savior. நேரங்கள்ல நம்மளுடைய தகுதியை பார்த்தே சோர்ந்து போயிடுறோம். Sometimes looking at our position we go weary. டெம்பரரியா நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, இதை சந்திக்க எனக்கு என்ன பலன் இருக்குன்னே நம்ம முத்திர குத்திக்கிறோம். We always see our position and the strength we என் have. தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, Our God is not a simple God. உன்னதமான ஒரு தேவன். A mighty God. இவ்வளவு வார்த்தையும் கேட்ட உடனே ஆமான பார்த்து சொல்ற ராஜா, After listening all the words the king says, அப்படியே நீ மொர்தெகாய்க்கு செஞ்சிருப்பா. you do likewise to அவன் முகமெல்லாம் Mordecai. இருளடைஞ்சு போச்சு. All his face was அவன் darkened. முகமெல்லாம் இருளடைஞ்சு போயிருச்சு. Your face is ராஜா darkened. அவனுடைய வார்த்தை The word of the king கனம் பண்ணணும். has to அப்படியே honor. மொர்தெகாயை நல்லா நீட்டா குளிக்க வச்சு கூட்டு வந்திருப்பாரு. He would have brought Mordecai மனசுக்குள்ள having a அவ்வளவு வஞ்சனம் இருக்கும்.
having so much deceit உன்னை in the அழகா heart. ஒரு தூக்கம் வர செஞ்சு வச்சிருக்கேன். I have wonderfully made உன்னை a அப்படி pole. போட்டு அழகு பார்க்கணும்னு பார்த்தா I wanted to put you in the நீ pole, என்னடா உன்னை நான் கனம் பண்ணி அழகு பார்க்க வைக்கிற. but he is making me to honor you. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய The பண்ணுவார். Lord will change the things for us. உங்களை குறித்து உலக மனிதர்கள் ஒரு கற்பனை செய்து The worldly வைத்திருப்பார்கள். people could have imagined about நான் you. விசுவாசிக்கிற தேவன் அதை மாறுதலாய் முடிய The Lord whom I believe will change the thing. எழுந்திருந்து நாம் ஜெபிப்போம். Shall we stand up and pray? ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். Submit every family, Lord. நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. Lord, you lead us. இந்த வாரம் முழுவதும் All through this எங்கள் week. குடும்பங்களுடைய கரத்தை பிடித்து நீர் நடத்தும். Lord, you hold the hands of our family and lead எந்த us. காரியங்களை செய்தாலும் Whatever we do, காரியங்களை வாய்க்க பண்ணும். Lord, make the things prosper. யோசேப்பு எதை செய்தானோ Whatever Joseph அதை did, கர்த்தர் வாய்க்க பண்ணி Lord, you prosper it. வாய்க்க பண்ணுங்க ராஜா. Prosper it, Lord. தகப்பனே உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். We submit into your hands. உம்முடைய பிரயாணங்களை ஆசீர்வதி. Also bless our traveling. உம்முடைய எல்லா காரியங்களும் எங்களோடு கூட இருந்து நீர் You மகிமைப்படும். be with us in all our works and be உம்முடைய glorified. சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். Lord, we have gathered in your presence. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக விண்ணப்பங்கள் உண்டப்பா. Many prayers are there in our அதை lives, உம்முடைய Lord. பாதத்திலே We அர்ப்பணிக்கிறோம். submit in your அதை feet. எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வதி. Lord, you grant and bless it, என்ன Lord. வேண்டுதலோடு இருந்தாலும் With whatever prayer அதை request, செய்ய நீர் வல்லவர் என்பதை you are அறிந்திருக்கிறோம். powerful to perform it, Lord. தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எங்கள் முன்பதாய் கடந்து The செல்லும். Lord who removes the obstacles, you go before தடைகளை us. நீக்கி போடுவீராக. Remove the obstacles. எங்களை தரை மட்டமாய் We தாழ்த்துகிறோம். completely humble நீர் ourselves, மாத்திரம் Lord. மகிமைப்படும். You alone be இயேசு glorified. கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக In the பிதாவே. name of the Lord Jesus Christ, we pray for you. ஆமென் ஆமென். Our church address: Mizbah Praise Jesus Church, Kaveri Hospital backside, near New Bus Stand, Karaikudi. For all your prayer requests, cell phone 90920 92924.